பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படும் நபரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பெல்லாரியைச் சேர்ந்த தொழிற்சாலை ஊழியரிடம் என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், தேடப்படும் குற்றவாளி ஒருவர் இருக்கிறார். தற்பொழுது விசாரணை நடத்தி வரக்கூடிய அந்த நபர் யார்? கர்நாடக மாநிலம் தலைநகர் பெங்களூருவில் ஒயிட்ஃபீல்ட் சாலையில் குந்தனஹள்ளி பகுதியில் பிரபல ராமேஸ்வரம் கெஃபே உணவகம் உள்ளது. இந்த உணவகத்தில் கடந்த 1ஆம் தேதி குண்டு வெடித்து 9 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அங்கு இருந்த 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அந்த நபரை தேடி வருகின்றனர். குண்டு வைத்து சென்ற நபர் தலைக்கு தொப்பி அணிந்தும் மாஸ்க் போட்டு கையுறைகளெல்லாம் அணிந்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த தேடப்படும் சந்தேகப்படக்கூடிய நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு என்ஐஏ அதிகாரிகள் அவர் குறித்து தகவல் தெரிவித்தால் 10 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது. அவருடைய புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளனர். இது மட்டுமின்றி அவர்கள் தொடர்ந்து அந்த நபர் சென்றக்கூடிய பகுதி எல்லாமே சிசிடிவி காட்சிகள் ஆதாரங்களை கொண்டு சிசிடிவிகளை தொடர்ந்து அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அந்த நபர் குண்டு வைத்த அந்த ஒயிட்ஃபீல்டு பகுதியிலிருந்து மெஜெஸ்டிக் சென்றதும், அங்கிருந்து சுஜாதா டாக்ஸி வழியாக தும்கூர் சென்றது, அங்கிருந்து தும்கூரில் இருந்து பல்லாரி சென்றது. இதுவரைக்குமே என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து சென்றுள்ளனர். அந்த சிசிடிவி காட்சிகளை பேருந்துகள் மட்டுமே பயன்படுத்துள்ள பொது போக்குவரத்து தவிர்த்து மற்ற எந்த வாகனத்தையும் பயன்படுத்தாத அந்த மர்ம நபர் இருந்துள்ளார். இது மட்டுமின்றி உடைகளும் அவர் அப்பப்போ மாற்றி சென்றுள்ளார். இந்த நிலையில் தான் பல்லாரியில் முதல் முறையாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஆட்டோவில் சென்றது என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெரிந்தது. அந்த ஆட்டோவில் சென்று குட்டா என்ற பகுதியில் வணிக வளாகத்திற்கு அந்த மர்ம நபர் தேடப்படக்கூடிய நபர் சென்று அங்கிருந்து மீண்டும் பேருந்தில் கல்புர்கி சென்றதாக என்ஐஏ அதிகாரிகள் கண்டறிந்து கல்புர்கியிலும் தற்போது தேடி வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் குட்டா என்ற பகுதியில் பல்லாரியை சேர்ந்த சபீர் என்பவர் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரக்கூடிய இந்த நபர் அந்த குட்டா என்ற பகுதிக்கு சென்று சந்தேகப்படக்கூடிய நபரிடம் செல்போனில் பேசியது கண்டறியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த சபீரை என்ஐஏ அதிகாரிகள் பிடித்து தற்போது அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி அவர்கள் சென்ற அந்த பேருந்துகளில் எந்தெந்த பேருந்தில் சென்றாலோ அந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கில் சம்பந்தமாக 3 பேரை பிடித்து தற்போது வரும் அவருடைய கஸ்டடியில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் ஒருவரை தற்போது இன்று அவர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.